நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ரொம்பவே பித்து போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவருடைய பேச்சுகள் அப்படியான ஒரு வெளிப்பாடு கொடுக்குது. ஒரு நல்ல தலைவனுக்கும் நல்ல ஒரு ஹீரோக்கும் உண்டான குவாலிஃபிகேஷன் விஜய் அவர்கள் இழந்துட்டு வராரு அப்படின்னும் பொதுவெளியில பேசப்பட்டு வருதுங்க. நேற்று தினத்துல நெல்லையில அவர் என்ன பண்ணாரு, பிரச்சாரங்களை மேற்கொள்றாரு. இதுல பல விஷயங்களை அவர் முன்வைக்கிறாரு. அதாவது எனக்கு கரூர் விவகாரத்துல முடக்கினாங்க, அதே போல ஜனநாயகன் படத்துல முடக்கினாங்க, அது மாத்திரம் இல்லாம எஸ்ஓபி அப்படின்னு ஒன்று சொல்றாரு. எஸ்ஓபி அப்படின்றது யாரால கொண்டு வரப்பட்டது, எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சாலே விஜய் எஸ்ஓபியை பத்தி பேச மாட்டாரு அப்படின்னு தான் இங்க நம்ம சொல்லணும். கரூர் விவகாரத்துக்கு அப்புறத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் குளறுபடிகள் இங்க நடக்குது. இதை எதிர்த்து பொதுநல வழக்குகள் உயர் நீதிமன்றத்துக்கு போது நீதிமன்றங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு வரைமுறையை கொண்டு வாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சி, இது விஜய்க்கு மட்டும் இல்ல, இனிமேல் அரசியல் கட்சி தலைவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க, அது மாத்திரம் இல்லாம ஒரு ரோட் ஷோ நடத்துறாங்க, மக்களை சந்திக்க வெளியே வராங்கன்னா ஒரு வரைமுறைகளை விதிமுறைகளை உண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு நீதிமன்றம் ஒரு கட்டளையை போடுறாங்க, உத்தரவை போடுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் எஸ்ஓபி அப்படின்றது வரைமுறைப்படுத்தப்படுது. என்னவோ விஜய்க்காகவே கண்டுபிடிச்ச மாதிரி, விஜயால தான் இந்த எஸ்ஓபியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் விஜய்க்கே தெரியுமா தெரியாதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒருவேளை அவரு நாலு பின்ன யாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், எஸ்ஓபி என்ற விவகாரம் எதற்கு பிறகு வந்தது, ஏன் வந்தது, யாரால வந்தது அப்படின்னு விஜய் அவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். கரூர் விவகாரத்துல இவரை மாட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கரூர் விவகாரத்துல இவரை தான் போய் மாட்டிக்கினார், யாரையும் இவரை மாட்டி விடவே இல்லை. சிபிஐ விசாரணை ரொம்ப தெளிவா சொல்லிச்சு. சிபிஐ விசாரணையில எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டது, ஏன் கேட்கப்பட்டது, யாரெல்லாம் இதுக்குள்ள வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்ற விவகாரம் ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சது. இன்னமும் அந்த கரூர் விவகாரத்துல திமுக என்ன கோத்து விட்டுச்சு அப்படின்னு சொல்றது விஜய்க்கு அழகு இல்லை. ஏன்னா உண்மைகள்லாம் வெளியே வந்துருச்சு. இந்த கரூர் விவகாரத்துக்கு யார் காரணம், அந்த உயிரிழப்புக்கு யார் காரணம் அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இதுல திமுக தான் சொல்லிட்டு விஜய் அவர்கள் ரொம்ப தம்பட்டம் அடிச்சுட்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம ஜனநாயகன் பட விவகாரத்துக்கு யார் காரணம், எதுக்கு காரணம் அப்படின்றது அவருக்கே நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சும் இதுல என்ன பண்றாங்க, திரும்ப திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம், மன்னிச்சிடலாம். விஜய் அவர்கள் ஏதோ அரசியல் லாபத்துக்காக பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சொல்றாரு பாருங்க, அவங்க மனைவி சங்கீதாவை குறித்து. தேர்தலுக்கு 30 நாளைக்கு முன்னாடியே யாரோ தூண்டுதல் பேர்ல அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய் ஒரு சரியான மனநிலைமையில இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு, கூட்டத்தை பார்த்தனால எமோஷனல் ஆயிடுறாரா, ஒரு மாதிரி ஆர்வக்கோளரா ஆயிடுறாரா, நம்மளுக்கு தெரியவே இல்லை. என்ன பேசுறோம், ஏது பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படின்றது அவருக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எஸ்ஓபி போட்டாங்கன்றீங்களே, திருநெல்வேலியில இப்படி கட்டுக்கடங்கா ஒரு கூட்டத்தை நடத்தினீங்களே, இது எஸ்ஓபி இல்லாமையா நீங்க நடந்தது அப்படின்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். உடனே சொல்றாரு, இதுவே திமுக ஆட்சியா இருந்தா இது நடந்திருக்குமா? திமுக ஆட்சியில இப்பவே உங்களுக்கு ஏன் கொளத்தூரில் நடக்கல, பெரம்பூர்ல நடக்கல? அப்ப திமுக ஆட்சியா இருந்தது, அப்ப கண்ணு தெரியலையா உங்களுக்கு? இது தேர்தல் ஆணைய கண்ட்ரோல் இருக்கு. அப்போ ஒருவேளை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, பாஜக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, நம்ம எடுத்துக்கலாமா? அப்படின்னா அதுவும் ஓகே சொல்லுங்க. திமுக ஆட்சி இருந்தா இப்படி கொடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப தேர்தல் ஆணையம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, பாஜக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல. அதுக்கு பதில் சொல்லணும் விஜய். சோ இப்படியா இருக்கும் பொழுது திமுக தான் சங்கீதா அவர்களை இயக்குச்சு, இந்த மாதிரி ஒரு கேஸ் கொடுத்தாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம கேவலமா விஜய் அவர்கள் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு தான் பொதுவெளியில நிறைய பேர் என்ன பண்றாங்க, பேசிக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் உரிமைக்காக அவங்க என்ன பண்ணாங்க, போராடினாங்க, உங்க கிட்ட போராடினாங்க, கெஞ்சினாங்க. நீங்க செவி கொடுக்கல, அதனால கோர்ட்டு படிக்கட்டை ஏறினாங்க. சோ நீங்க ஒழுங்கா இருந்தா அவங்க ஏங்க கோர்ட்டு படிக்கட்டுக்கு வர போறாங்க? அந்த ஒரு சுயநிலைவு, சுய அறிவு விஜய்க்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. சோ இப்படியா இருக்கும் பொழுதுதான் விஜய் அவர்கள் எல்லாத்துக்குமே திமுக காரணம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம எவ்வளவு சொன்னாலும் எவ்வளவு செஞ்சாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் பல பேர் என்ன பண்றாங்க, சொல்லி பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க. விஜய்க்கு இதுக்கப்புறம் சொல்றதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டுப்பா, விஜய் பத்தி பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து டயர்ட் ஆயிட்டாங்க. நேற்று தினத்துல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகும்போது கூட பல ஆக்சிடென்ட் அங்க நடந்திருக்கிறதையும் நம்ம இங்க பாக்குறோம். விஜய் அவர்கள் ஒரு மெத்தன போக்கின் காரணமாக இந்த உயிரிழப்புகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. இதுல விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றாருல, விஜய் அவர்கள்
தேர்தலுக்கு முன்பாக மக்கள் சந்திப்பு அப்படின்ற ஒரு மனநிலைமையிலே இருக்கிறார் போல இருக்கு. இது தேர்தல் சார். தேர்தல்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி வேட்பாளர்களுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கணும். நேற்றைய தினத்துல அவர் திருநெல்வேலியில பேசும்பொழுது எத்தனை வேட்பாளர்கள் பேரை சொன்னாரு, எத்தனை வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டாரு. 19 போற இடத்துல எல்லாம் தன்னையே என்ன பண்றாரு, பிரதிபலிக்கிறாரு. நான் தான் விஜய் ஒவ்வொரு இதுல சொல்றாரு, ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு விஜயம். அப்போ பாலியல் வழக்கு தொடர்ந்தாங்களே, அப்போ விஜய் பேர் மேலதான் தொடர்ந்தாங்களா? கஞ்சா வழக்குல ஒருத்தர் மேல வழக்கு பதிந்திருக்கே, அவரும் விஜய் தானா? அது மாத்திரம் இல்லாம கடத்தல் வழக்கெல்லாம் இருக்கு, அதுவும் விஜய் தானா? அது இல்லாம ஆள் மாறாட்ட விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, பெண்களை ஏமாற்றி ஆபாசமான வீடியோ எடுத்து ஏமாற்றிருக்காங்களே, அதெல்லாம் விஜய் தானா அப்படின்னு பல சந்தேகங்கள் நம்மளுக்கு வருது. ஏன்னா இவர் தான் சொன்னாரு 234 இல்ல சார், 233. ஏன்னா ஒரு தொகுதியில வேட்பாளருடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுச்சு. ஸோ 233 தொகுதியில தான் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் பொழுது 233 தொகுதியில விஜய் தான் அப்படின்னா, அப்போ அவங்க பேர் மேல இருக்கிற கேஸுகள் எல்லாமே விஜய் பேர் மேல தானே இருக்கு அப்படின்னும் இங்க நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப வெட்ட வெளிச்சமா போட்டு காமிக்கிறாரு. அந்த கேஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே விஜய் தாங்க. பெண்கள் மேல பாலியல் வழக்கு இருக்கா, அந்த வேட்பாளரும் விஜய் தான். அதே போல கடத்தல் வழக்கு இருக்கா, அதுவும் விஜய் தான். அது மாத்திரம் இல்லாம பெண்களை ஆபாசமா பேசி திட்டுறாங்க, கேஸுகள் இருக்கு, அதுவும் விஜய் தான் அப்படின்னு ஒட்டு மொத்தமா ஒவ்வொரு வேட்பாளர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு வேட்பாளர் மேல இருக்கிற எல்லா நெகட்டிவும் விஜய் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுதான் உண்மை. ஏன்னா அவர் தான் சொன்னாரு 233 தொகுதியிலும் விஜய் தான் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இவர் தான் பல விஷயங்கள் சொல்லும்போது வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த மறந்துடுறாரு. ஏன்னா ஒரு தொகுதியில இன்னார் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன இவர் என்னன்னா, இவர் பேச மட்டும் வச்சுக்கணும், விசில் சின்னத்தை வச்சுக்கணும். இந்த 2 மட்டும் வச்சு நீங்க ஓட்டு போடுங்க. அந்த வேட்பாளர் கெட்டவனா நல்லவனா, அவன் மேல என்ன கேஸ் இருக்கு, ஏது கேஸ் இருக்கு, மக்களுக்கு நல்லது செய்வாங்களா மாட்டாங்களா, மக்கள் அடிப்பாங்களா ஒடிப்பாங்களா, பெண்களுக்கு துன்புறுத்தல் கொடுப்பாங்களா, பாலியல் வழக்கு இருக்குதா, கடத்தல் வழக்கு இருக்கா, போதை வழக்கு இருக்கா, அதை பத்தி எல்லாம் விஜய்க்கு கவலை கிடையாது. அவருக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் விசில் இது 2 மட்டும் நீங்க பார்த்து ஓட்டு போடுங்க. இது ஒரு தலைவருக்கு அழகா? இந்த லட்சணத்துல நீங்க ஆட்சியை பிடிச்சி மக்களுக்கு நல்லது செஞ்சிட முடியுமா? நீங்க ஒரே ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஒரு தொகுதியில ஒரு வேட்பாளர் பெண்களுக்கு அநீதி இழைச்சிருக்காரு, ஒரு பெண்மணி பாலியல் வழக்கு கொடுத்திருக்காருன்னா அவர் எப்படி ஒரு நல்ல எம்எல்ஏவா இருக்க முடியும்? போதை வழக்குல அவர் ஒரு பேர் மேல ஒருத்தர் மேல கேஸ் இருக்குன்னா அவர் எப்படி ஒரு நல்ல எம்எல்ஏவா இருக்க முடியும், நல்ல விஜயா இருக்க முடியும்? கடத்தல் வழக்கு இருக்கு, அந்த வேட்பாளர் எப்படி நல்ல வேட்பாளராக இருக்க முடியும், நல்ல விஜயா இருக்க முடியும்? இந்த சந்தேகம் தான் எல்லாருக்கும் இருக்கு. பெண்கள் ஆபாசமா பேசி, பெண்கள் ஆபாசமா படம் எடுத்து, பெண்களை மிரட்டுற ஒரு வேட்பாளர் எப்படி ஒரு நல்ல வேட்பாளராக இருக்க முடியும், நல்ல விஜயா இருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லார் மத்தியிலும் இருக்குதுங்க. ஆனா இத பத்தி எதுவுமே விஜய்க்கு கவலை கிடையாது. பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தாராமே, இதுதான் பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிற லட்சணமா? அப்ப இன்னும் நீங்க பார்க்காம தேர்ந்தெடுத்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ விஜய் அவர்கள் போற இடங்கள்ல வேட்பாளர்களை முன்னிறுத்தி அவரு வாக்கு கேட்கறது இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில தொகுதியில வேட்பாளரை அறிமுகப்படுத்தி வேட்பாளர்களை முன்னிறுத்தீங்கன்னா வாக்கு வராது. அதனால இவர் அதை மறைக்கிறதுக்கு, அந்த வேட்பாளர்கள் மேல இருக்கிற நெகட்டிவ்ஸ, அந்த வேட்பாளர்கள் மேல இருக்கிற குற்றங்களை மறைக்கிற விதமா தான் விஜய் அவர்கள் விஜய் விசில் அப்படின்ற ஒரு போர்வைய போத்துறாரு. இது உங்களை ரசிகர் மனநிலைமையில இருக்கிற தற்கூரி கூட்டங்கள் வேணா ஏத்துக்கலாம், ஆனா பொதுமக்கள் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு போர்ஜரி பண்றீங்க தெரியுமா? மக்களை எந்த அளவுக்கு ஏமாத்துறீங்க தெரியுமா? மக்களை எந்த அளவுக்கு கடுமையா நீங்க என்ன பண்றீங்க, ஏமாத்துறீங்க. ஏன்னா ஒரு வேட்பாளர்னா அந்த வேட்பாளருடைய பண்புகளை நீங்க சொல்லுங்க சார். இந்த வேட்பாளர் இந்த தொகுதியில நல்ல மனுஷன், இந்த செயல் திட்டங்கள் செஞ்சிருக்கிறாரு, அவரு இப்படியே இவ்வளவு செய்யறாருனா எம்எல்ஏவாயிட்டா எப்படி செய்வார் அப்படி சொல்லிதான் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், எல்லா கட்சிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா பேசுவாங்க. ஆனா விஜய் அப்படி பேச மாட்டாரு. ஏன்னா அவருக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, அந்த வேட்பாளருக்கு தகுதி இல்லை. ஏன்னா அந்த வேட்பாளரை பத்தி என்ன சொல்வாரு, இவர் போதை கடத்துறாரு, இவருக்கு வாக்களிங்க, இவர் பெண்களை பாலியல் தொல்லை பண்ணாரு, இவருக்கு வாக்களிங்க, இவர் பெண்களை ஆபாசமா படம் எடுத்தாரு, பெண்களை அசிங்கமா திட்டினாரு, இவருக்கு வாக்களிங்க, இவர் பாத்தீங்கன்னா கடத்தல் வழக்கு இருக்கு, இவரை ஆதரிங்க, அப்படி பேச முடியுமா? முடியாதுல்ல. சோ இதை மறைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்
விசில் இப்படின்ற ஒரு போர்வையை போத்து அந்த வேட்பாளர் மேல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாம் மறந்துடும், இதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க காலை சுத்திட்டு இருக்கிற தற்கொலை கூட்டம் நம்பும், மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஸோ இதனாலதான் விஜய் அவர்கள் வேட்பாளர்களை முன்னிறுத்தி ஆதரவு கேட்கல. போற இடத்துல எல்லாருமே விஜய் விசில் விஜய் விசில் இதை ரெண்டுத்தையும் அவர் மென்ஷன் பண்றாரு கண்டி வேட்பாளர்களை அவரு ஆதரிக்கிறது இல்லை அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கு. இவர் பிரச்சாரத்துக்கு தான் போறாரு. போற இடத்துல வேட்பாளர் ஆதரிச்சு வேட்பாளருக்கு வாக்கு கேட்கணும். ஆனா போற இடத்துல எல்லாமே விஜய் விசில் விஜய் விசில் அப்படின்றத முன்னிறுத்துறாரு. இந்த ஒரு காரணம் தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே திமுக காரணம் திமுக காரணம் திமுக காரணம் சொல்லிட்டு திமுக மேலேயும் என்ன பண்றாங்க, பழிய போடுறாங்க. எத்தனை முனை போட்டி வந்தாலும் இங்க 2 முனை போட்டி தான் அப்படின்னு தொடர்ந்து இவர் குரல் கொடுத்துட்டு வந்தாலும் மக்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கிறாங்க, இங்க அதிமுக விசஸ் திமுக அப்படின்னு. ஸோ அதனால இவர் குழப்பத்தை ஏற்படுத்தலாம், மக்களை ஏமாத்திரலாம் அப்படின்னு நம்புறாரு. அது நடக்காத காரியம். தேர்தல் முடிந்த பிறகு விஜயனுடைய நிலைப்பாடு, விஜயுடைய கதி என்ன இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.